ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோங்க. இந்த டிஃபன் சாம்பாரை நீங்கள் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, சப்பாத்தி, உப்புமானு எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாம். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ரெகுலராக வைக்கக்கூடிய சாம்பாரில் எந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக வரும்ன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெஷர் குக்கரில் சில பொருட்களை சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். கடல் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் லைட்டாக சூடேறின பிறகு இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு எடுக்கக்கூடிய பருப்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். பெரிய சைஸில் இருக்க ஒரு வெங்காயமும் மீடியம் சைஸில் இருக்க ஒரு வெங்காயமும் எடுத்து இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் 6 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துட்டு நீங்கள் இந்த சாம்பாரில் பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சிங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். அந்த விதைகளில் இருக்க காரத்தன்மை கொஞ்சம் குறையும். இப்போது இதில் பெரிய சைஸில் இருக்க ஒரு தக்காளி, நல்ல பழமான தக்காளி, இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. எலசான பச்சை மிளகாய் சேர்க்கும் பொழுது அதில் விதைகள் நீக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதையெல்லாம் சேர்த்து கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம மார்க்கெட்டில் 10 ரூபாய் அப்படின்னு சொன்னால் ஒரு கீத்து பூசணிக்காய் தருவாங்க இல்லையா, அந்த மஞ்சள் பூசணிக்காவை வாங்கி தோலெல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்குறேன். மஞ்சள் பூசணிக்காய் வேற, பரங்கிக்காய் வேற. நீங்கள் பரங்கிக்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்க்கலாம். இப்போ இதில் 100 கிராம் அளவுள்ள துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி அதை எடுத்து சேர்த்துடலாம். பாசி பருப்பு நீங்கள் 50லேருந்து 75 கிராம் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம். துவரம் பருப்போட அளவு கொஞ்சம் அதிகம் இருக்கட்டும், பாசி பருப்போட அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். இதில் 2 சிட்டிகை அளவுள்ள வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்த பிறகு இதில் இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுள்ள தண்ணி இருக்கும் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. கலந்து விட்டுட்டோம். பருப்பு இருந்தாலும் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால 100 ml அளவுள்ள தண்ணி இப்போது சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய குக்கரில் சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே கூட வச்சுக்கலாம். ப்ரெஷர் பேன் மாதிரி சின்ன குக்கர்லலாம் செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வழியாமல் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இது போல் கொதிச்சு வரும். இது போல் நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடணும். இப்போ பாருங்கள், நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக கேஸ் கட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமான்றதை செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. மேலே இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போடுங்க. இது எப்பொழுதுமே குக்கர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சேஃப்டி ரூல் தான். விசில் போட்டுட்டு நல்லா உங்களுக்கு பருப்பு குழைவாக வேகிறதுக்கு தேவையான அளவு விசில் கொடுத்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 5 விசில் கொடுத்துட்டு ரெஸ்ட் டைம் கொடுத்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவு பருப்பு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இது போல் நமக்கு வெந்து வரணும். கரண்டி வச்சு நீங்கள் கலந்து விட்டாலே இது நல்லா குழஞ்சிடணும். பருப்பு வேகிறதுக்கு கரெக்டான விசில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வேகிறதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது சீக்கிரமாக வேகிறதுக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி, அடுத்தது பருப்போட தன்மை, குக்கரோட கெப்பாசிட்டி. இதுக்கேற்ற மாதிரி தான் மினிமம் 3 விசில்லேருந்து மேக்ஸிமம் 6 விசிலுக்குள்ளே வெந்துடும். உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வெந்த பருப்பை இது போல் மசிச்சு விட்டுட்டு ஸ்டவ்வை திரும்பவும் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் இதுக்கு தேவையான காரம் இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவோட அளவை கூடுதலாக குறைவாக சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமான கல்லுப்பு சேர்த்தேன். நல்லா கெட்டியாக கரைச்ச புளித்தண்ணி ஒரு சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து சேர்த்துருக்கேன். ஸ்பூன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். சேர்த்துட்டு இப்போது தண்ணியோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாம்பார் உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்க்குற தண்ணி நல்லா சூடான தண்ணி சேருங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்க வேணாம். இந்த குட்டி குட்டியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளோட சமையல் நல்லா சுவையாக இருக்கும். இது போல் மிதமான தீயில் மேலே நுர பொங்கி இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா நுர பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடி சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது தான். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம்.
ஏன் தண்ணி விட்டு கரைச்சி சேர்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேலே தூவும்பொழுது சில சமயம் கட்டி தட்டிடும். அதனால தான். உங்களுக்கு கரெக்டாக அதை தூவ முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி தூவிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா அது நல்லாவே கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், கட்டி கட்டியாலாம் இல்லவே இல்லை. நீங்கள் சப்போஸ் பொடி தூவுறீங்கன்னா மேலே பொடி தூவிட்டு கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த பொடி இந்த சாம்பாரோட கரெக்டாக மிக்ஸ் ஆகும். பொடியை போட்டுட்டு உடனே கலந்தீங்கன்னா அப்படியே மேலே குண்டு குண்டாக கரையாமல் கட்டி கட்டியாக நின்றுடும். கரெக்டாக பொங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் கை நிறைய கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பார் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுக்கலாம். இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறேன். நீங்கள் இதில் நெய் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஹோட்டலில் நம்ம சாப்பிடும்பொழுது நெய்யோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பாரில். அதனால் நீங்கள் நெய் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிட்டு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன்லேயும் பாதி அளவு சீரகம் தாளிச்சிடுங்க. இதுவும் பொரிஞ்ச பிறகு 2 இனுக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி அதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இருக்க குண்டு மிளகாவை இதில் சேர்த்து கலந்து விட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சாம்பாரில் சேர்க்கணுங்க. குண்டு மிளகாய் இல்லாத சமயத்தில் நீல மிளகாய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். எந்த மிளகாய் சேர்க்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் மிளகாவை கிள்ளி சேர்க்காதீங்க, விதைகள்லாம் வெளியே வந்துடும். அதனால் முழுசாக தாளிப்பில் சேர்த்து கலந்து விட்டு அதோட கலர் மாறின உடனே சாம்பாரில் எடுத்து சேர்த்துடுங்க. நல்லா கம கமனு வாசனையில் ஒரு சுவையான டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த சாம்பாரை இதே அளவுகளில் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.